பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இப்போ வருட கடைசியில் இருக்கிறோம். நம்ம டிசம்பர் 31 நிற்கிறோம் இல்லையா. ஆண்டவர் இந்த வருடம் ஃபுல்லாக நம்மளுக்கு பல காரியங்களை செய்திருக்கிறார். மரண கண்ணிலிருந்து தப்பி வைத்திருக்கிறார், தேவைகளை செஞ்சிருக்கிறார், வாஞ்சைகளை நிறைவேற்றிருக்கிறார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், சம்பத்து கொடுத்துருக்கிறார், வியாதி விடுதலை கொடுத்துருக்கிறார். எல்லா காரியங்களும் ஒன்று விடாத அடுத்து தந்திருக்கு. ஆண்டவர் தரலன்றதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நம்மளால் ஒரு நேரம் கூட காட்ட முடியாது. நம்மளோட ஜீவனே அப்படி கருத்தில் இருக்குது இல்லையா. அப்போ அதுவே அது பெரிய காரியம் தான். நம்ம ஜீவனை எடுக்காமல் வைக்கிறது. இந்த முழு வருஷத்துலையும் நம்ம தேவையெல்லாம் சந்தித்து வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றி கிருபைகளை தந்து ஆசீர்வாதத்தை தந்து அபிஷேகத்தை தந்து வல்லமைகளை தந்து சாசின் கிரிந்து விடுதலையாக்கி நம்மளை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி இந்த வருட கடைசியில் நிறுத்தியிருக்கிறேன். ஆண்டவருக்கு கொடான கோடி நம்ம ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருப்பனை காட்டிலும் என்னில் இருப்ப பெரியவர் நம்ம சொல்லணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னது, நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மட்டும் இல்லை, நம்ம கூட தேவன் இருந்தால் இத்தனை வருடம் இருந்தார், இப்போ இருந்தார், இனியும் இருப்பார். புதிய வருடத்தில் புதிய அவசரம் நிரப்பி நம்மளோட இருப்பார். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். சிலரெல்லாம் நினைப்பாங்க, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் தரலையே அப்படி இப்படி நினைப்பாங்க. அது தவறு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால தான் நம்ம உஜ்ஜீவனோடு இருக்கிறோம். எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ளே மறைக்கப்பட்டிருந்தாங்க. எவ்வளோ ஊழியக்காரங்க, எவ்வளோ விசுவாசிங்க, எவ்வளோ புறஜாதி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மண்ணுக்குள்ளே மறைக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இந்த நாளை காணாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, நேற்று இறந்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, அப்படி ஆசீர்வாதத்தினால அவர் ஜீவனை கொண்டு நம்மளை காத்து இந்த நாளை காண செய்த கிருபை தந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய கண்கள் நமக்கு இரக்கம் கிடச்சிருக்கு. அவருடைய இரக்கத்தினால தான், அவருடைய உருக்கத்தினால தான், அவருடைய மன இரக்கத்தினால தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, எல்லா காரியங்களும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, நாளை இப்போ நம்ம புது வருஷத்தில் கால் வைக்கும் போது அவருடைய தயவு நம்மளுக்கு வேணும். ரொம்ப அவருடைய ஈவு தயவு எல்லாம் நமக்கு வேணும். அவருடைய தயவு இருந்தாலே போதும். நமக்கு வேறு எதுவுமே வேணாம். பணம், பொருள், வெள்ளி, காசு எதுவும் தேவையில்லை. நமக்கு தேவையில்லை என்ன தெரியுமா, இயேசு மாத்திரம்தான். இயேசு மாத்திரம் சொல்லி தான் இருக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கே பலன் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். திரகாத்திரமாக சரித்தை தந்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஆக்சிடென்ட்டு, எவ்வளோ மரணம் நடந்திருக்குது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிமிஷத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ இவ்வளோ மனக்கண்ணிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி வச்சுருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய கிருபை, அவருடைய தயவு இல்லையா. அந்த ஒரு தயவில் தான் நம்ம என்ன பண்ண வாழ்ந்துகிட்ருக்குறோம். இனிமேல் வாழ்வோம். அவருடைய தயவு இல்லாமல் நம்மளால் ஒரு கையும் காலை கூட அசைக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்குது. நம்மளுடைய ஜீவனை அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யணும், கையும் காயும் ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். நமக்கு அந்த அபிஷேகம் தந்திருக்கிறாரு, வல்லமையை தந்திருக்கிறாரு, நம்மளை புதுப்பித்திருக்கிறாரு, வருடங்களை புதுப்பித்திருக்கிறார். ஆனால் காலங்களுடைய கருத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம். நம்ம ஜீவனோட கருத்தில் இருக்கிறனால தப்பிச்சு வந்திருக்கிறோம். பிசாசு எவ்வளோதான் நம்மளுக்கு கிரியை செய்தாலும் தேவன் அதில் நம்மளை தூக்கி எடுத்துறாரு. எவ்வளோ ஆக்சிடென்ட் எவ்வளோ தந்தாலும் ரத்த இது கூட இது பண்ணாலும் கர்த்தர் அதிலேருந்து நம்மளை மீண்டு கொண்டிருக்கிறார். ஆபத்து நாச மோசங்களுக்கு விலக்கி என் தேவன் எங்களை காத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, உண்மையாகவே தேவன் இருக்கிறாருன்றதுக்கு நம்ம தான் சாட்சி. ஏன்னா எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். எவ்வளோ வியாகுலங்கள், உபத்திரத்தின் குகையில் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கற்பத்தை தெரிந்து கொண்டவர் இல்லையா. பாவத்திலிருந்து உளையான சேற்றிலேருந்து நம்ம தெரிந்து கொண்டு தூக்கி எடுத்து நிறுத்திருக்கிறார். நமக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா? அவருக்கு எதாவது நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோமா? இல்லவே இல்லை. மனமடிவு பண்ணுறோம். அக்கிரம சிந்தைகள், அநியாய சிந்தனைகள், அநியாய செயல்கள், தீய பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யணும், அவருக்கு விரோதமாக நடக்கிறோம். சிந்தனைகள் தாறுமாறான சிந்தனைகளை நடக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு சுயமாக நடக்கிறோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. நம்மளுக்கு பிரியமானது, நமக்கு இது நம்ம கேட்குறோமோ, நமக்கு செய்த சித்தத்தை தான் நம்ம நிறைவேற்றுறாரு. அப்போ நம்ம அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினா ஒரே வழி என்னென்னா ஆத்துமாதாயப்படுத்துறது தான். நம்ம ஆத்துமாக்களை ஆண்டுகிட்ட கொண்டு போகணுன்னா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுன்னா என்ன செய்யணும், வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும். வாயினாலேயோ இல்லை மெசேஜினாலேயோ மற்றவங்க சொல்லும் போது அந்த ஆத்துமா என்ன செய்யும், ரட்சிக்கப்படும். ஒரு நேரம் கடினமான ஆத்துமாவாக இருந்தால் கூட தேவனுடைய வசனத்தை கேட்டு அது என்ன செய்ய திருந்தும். அந்த ஆத்மா திருந்துச்சுன்னா பரலோகத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லை, பரலோகத்தில் சந்தோஷம் மட்டும் இல்லாமல் நம்மளோட கிரீடத்தில் முத்துக்கள் கிடைக்கும், வைரங்கள் பதிக்கப்படும், பொண்ணு எல்லாமே பொண்ணுனாலான முத்துக்களை வச்ச கிரீடம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கிரீடம் கிடைக்கணும்னா ஒரு முத்து ஒரு ஆத்மா. அப்போ நம்ம எத்தனை முத்துக்களை சேகரிச்சிருக்கிறோம் இதுவரையிலும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒவ்வொருவரும் இந்த பழைய வருடத்தில் இந்த 24 வருடம் எடுத்துக்கோங்க. இந்த வருடத்தில் எத்தனை முத்துக்களை நீங்கள் சேகரிச்சிருக்கிறீங்க, எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்திருக்கிறீங்க, எத்தனை ஆத்துமாக்களை சத்தியம் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மா சொன்னால் கூட இந்த 365 நாளில் 365 ஆத்மா நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இல்லையே, கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல? நம்ம ஆத்மாட்ட பேசலை. வசனத்து மூலியமாவது பேசணும், நம்ம வாட்ஸ்அப் மூலியமாவது பேசணும்.
எதையாச்சும் போட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லணும். அதுதான் நம்ம உயிரோடு இருக்கிறதே. நம்மளை ஆண்டவர் வச்சுருக்கிறதே அவரை பற்றி சொல்கிறதுக்கு தான், அவரை பற்றி அறிக்கையிட்டு சொல்கிறதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறார் உயிரோடு. நம்ம உயிர் இருக்கிறதே அவருக்காக தான். ஏன்னா நமக்காகவே அவர் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு விளைக்கிறவன் வாங்கிட்டார். கொரிந்தியில் சொல்லப்பட்டது இல்லையா? விலையம் கொடுத்து நம்ம விலையம் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறார். விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். அவர் ரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். அப்புறம் நம்ம எப்படி நடக்கணும்? அவருக்கு பிரியமாக நடக்கணும். தேவ சித்தத்தை செய்யணும். அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொக்கிஷமாக அவர்கிட்ட கொண்டு போகணும். ஆனால் சாத்தா என்ன செய்கிறான்? கடைசி காலங்களில் விரைவாக வேலை செய்கிறான். அப்படியே மரணம், ஆக்சிடென்ட்டு, அதை இதை கொடுத்து, நோயை கொடுத்து, வியாதியை கொடுத்து என்ன செய்கிறான்? அவனை தாத்தா என்ன செய்கிறான்? நரகத்துக்கு கூப்பிட்டு போகிறான். எல்லோ ஆத்மாவை அவன் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். டெய்லி சேர்க்குறான். அவனுக்கு இருக்கிற வீடியோ நம்மளுக்கு இருக்குதா? தேவனோட பிள்ளைகளுக்கு இருக்கா? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோட பிள்ளைகள் என்ன செய்யணும்? அது ஆண்டோட வழியில் நடத்தணும். வசனத்தை சொல்கிறோமா? ஒரு ஆத்மா சொல்கிறோமா? ஒரு ஆத்மாக்கே நமக்கு பிடிக்க கஷ்டமாகுது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கஷ்டமாகுது. உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாது. நான் உலகத்தார் நல்லது போல் நீங்கள் உலகத்தார் அல்லன்ற நம்ம தேவனுடைய கத்திருந்தோம்னா நம்ம எத்தனை ஆத்மாக்களை ஆண்டவர் நம்ம தருவார். நான் இனியாவது இந்த புதிய இடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆத்மாக்கிட்ட பேசணும். வெக்கமெல்லாம் கிடையாது. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு பிரியமானவர், இயேசு அன்பு செலுத்துகிறார். இது சொல்கிறதுக்கு என்ன வெக்கம் இருக்குது? இயேசுவே தெய்வம்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இயேசு தான் தெய்வம். நீ சொன்னாலும் நம்ம சொல்ல போனாலும் இயேசு மாத்திரம்தான் தெய்வம். உலகத்தின் ஒரே தெய்வம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதுக்கு அப்பிலே கிடையாது. அதுக்கு வேறு இதுவே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. இயேசு தான் கடவுள். இயேசுவை தவிர வேறு கடவுளே கிடையாது. இப்போ ஜீவனோடு இருக்கிறதோ இயேசு தான். இனிமேல் ஜீவிக்கிறதோ அவர் தான். நமக்குள்ளே வாசம் பண்ணுறது அவர் தான். நம்மளை கைட் பண்ணுறது அவர் தான். இயேசுவில் நம்ம ஒன்றுமே கிடையாது. பேச்சு கிடையாது, மூச்சு கிடையாது, ஒன்றும் முடியாது. நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. மூச்சே இருக்காது. இந்நேரம் கடையில் என்ன பண்ணுவோம்? புல் முளைச்சி போயிருக்கோம், எலும்பு கூட இருப்போம், மண்ணாக இருப்போம். ஏன்னா இயேசு நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஜெயிச்சார், மரணத்தை நம்மளால் ஜெயிச்சார். அப்போ நம்மளும் மரணத்தை ஜெயிச்சு தான் செய்வோம். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். பரலோகம் தான் நமக்கு கோல். பரலோகத்துக்கு போகணுன்ற ஒரே நோக்கம் தான் நம்மளுக்கு இருக்கணும். மனுஷனை பார்த்துட்டு இங்கே உலகத்தில் உட்காந்து நல்லா ஆடம்பரமாக தின்னுட்டு குடிச்சிக்கிட்டு கும்மாலம் போட்டுட்டு கிறிஸ்மஸுக்கு எல்லாம் பிரியாணி அது தின்றது தப்பு கிடையாது. குடி போதையில் உட்காந்துக்கிட்டு கஞ்சா பொருளை திட்டு அதெல்லாம் உட்காந்து வசியம் பண்ணி தின்னுக்கிட்டு இருக்கலாம். இது நேரம் கிடையாது நம்மளுக்கு. இது கடைசி காலம். எச்சரிப்பின் சத்தம் கேட்ட காலம், பெருதொனி ஒலிக்கிற காலம், எக்காலம் ஊதப்படுற காலம். திருடனை போல வர்றேன். எப்போ வருவார் ஆண்டவர்? எப்போ வருவார்னு சில பேர் காத்திருக்கிறாங்க. யார் காத்திருக்காங்களா? இறந்து போனவங்க என்ன செய்கிறாங்களாம்? எப்போ ஆண்டவர் வருவீங்க, எப்போ ஆண்டவர் வருவீங்க? அவரால் உபத்திரவத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உபத்திரவத்தில் இப்போ ஆடைகளை துவைத்து எடுத்தவங்க எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். நம்ம கேட்குறோமா? நம்மளுக்கு தைரியம் தான். எப்போ வருவீங்க ஆண்டவரேன்னு? ஐயோ பயமாக இருக்குது. ஆண்டவர் வந்து என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணுமே. கணக்கு என்ன பயப்படணும்? அந்த பயம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு. ஆண்டவரே நீங்கள் எப்போ வந்தால் நான் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக முன்னாடி இடத்த வரணும், என்னை கூட்டிகிட்டு போங்க சொல்லி நம்ம தைரியமாக இருக்கணும். எப்போ வந்தால் ஆண்டவர் நம்ம கூப்பிட்றதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பரிசுத்தத்தில் நம்ம வாழணும். பரலோக ராஜ்யம் தான் நம்ம கோல். வேறு எதுவுமே நமக்கு கோல் கிடையாது. புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அநேகருக்கு சில புரியாமல் போல நடிப்பாங்க. நீ நடித்தாலும் நடிக்கா போனாலும் இருந்தாலும் இருக்கா போனாலும் நீ பரலோகத்துக்கு வரணும்னா ஆத்துமா ஆதாயம் செய்தாலோடி நீ வர முடியாது. ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆத்துமாக்களாக கூட்டிகிட்டு இருந்தால் தான் நீ வர முடியும் பரலோகத்துக்கு. வெறும் கையாக வீசி அண்ணன் போட்டு வர முடியாது பரலோகத்துக்கு. அது உலகத்தில் தான் செல்லும். நம்மளுடைய இதெல்லாம் அங்கே செல்லாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அது. நமக்கு நிறைய ராஜ்யம். நமக்காக கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும்? வாழணும்னா பிழைக்கணும், உழைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த கரத்தில் வேணும். இயேசுக்காக மட்டும் நம்ம ஜீவிக்கணும். வேறு எதுக்காக நம்ம ஜீவிக்கக்கூடாது, எதுவும் பண்ணவும் கூடாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு தான் நம்முடைய ஜீவன். இயேசு தான் நமக்கு எல்லாமே. இயேசு தான் நம்முடைய பரிகாரி. இயேசுவே என் தேவன் சொல்லி நம்ம செய்யணும் அறிக்கையிடணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறாரு. அநேகருக்கு சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் அனுப்புங்க. இந்த மெசேஜை நீங்கள் தைரியமாக அனுப்பலாம். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அவங்களுக்கு ரெகுலராக இந்த மெசேஜ் போகும். அப்போ அதுக்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது இல்லையா? அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இந்த மெசேஜ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. 1008 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலியமாக பரப்பப்பட்டால் உங்களுக்கு முத்துக்கள் கிடைக்கும் கெடுத்தில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மூலியமாக எத்தனை பேருக்கு போதும் அத்தனை ஆத்மா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க பண்ணணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். பண்ண ஆத்மா என்ன செய்யும்? நம்மளுக்கு கிடைக்கும். ஆத்மா ஆதாயம் செய்து தான் நம்முடைய குறிக்கோள். புரியுதுங்களா? நான் சொன்ன புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையெல்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதை பங்கெடுங்க. இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுங்க. நான் வாட்ஸ்அப் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமானது. அநேக வசனம் போகணும். இந்த வசனம் இல்லை, எல்லா வசனம் போகணும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் முடியும். மற்ற யாரும் நம்மளுக்கு அனுப்ப சொல்கிறாங்களே அவங்க வசனத்தை சேர்த்து அனுப்பணும். அவங்க என்ன செய்வாங்க? படிப்பாங்க. ஐயோ ஒரு நேரம் இரவானாலும் பகலானாலும் ஆண்டவர் அந்த ஆத்மாட்ட பேசுவார். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா தொடப்பட்டுச்சுன்னா யார் மூலியமாக தொடப்பட்டாலும் ரட்சிப்பு
கத்தடி ரட்சிக்க வைக்கிறது அவர் தான். அப்போ உங்களுக்கு ஒரு கிண்ணம் கிடைக்கும், கிணத்துல முத்து கிடைக்கும், எனக்கு ஒன்று கிடைக்கும். அதுமாதிரி இந்த பரப்புறவங்க எல்லாருக்கும் ஒரு முத்துக்கள் கிணத்துல கிடைக்கும். ஆக மொத்தம் தேவனுடைய ராஜ்யம் பரப்பப்படணும், அது சீக்கிரமாக பரவணும். அதுதான் எனக்கு குறிக்கோள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி பண்ண சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல சொல்லுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சீக்கிரத்தில் பரவ வைப்போம். ப்ரைஸ் லார்ட். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.